அம்மாடியோ இங்கே பாருங்க போத்துல இந்த கோயில் உள்வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. வழி அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிடி பிரம்மாண்டமான கோயில். நண்பர்கள் சனசம நிலையம் புங்குடுதீவு கொண்டு எங்கால பாருங்க ஊருப்பட்ட மாடு ஓடிக்கொண்டு போது பாருங்க. ரோட்டை கடந்து என்ன போதும் ஓடுதுன்னு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கு பாருங்க. இருப்பட்டி ஆமிதாக வித்தியாலயம் புங்குடுதீவு. புங்குடுதீவு மேற்கு இருப்பட்டி கொம்மாப்பட்டி மூத்த நாயனர் குளம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம். அந்த மண்டா புங்குடுதீவு சேர் துரை சிங்கம் வித்தியாலயம் இருக்குது. கோயிலில் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கா. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உப்பு தண்ணியாம். இந்த இடத்துல மட்டும்தானே நல்ல தண்ணி வருதுதான். இது வந்து அதிவெட்ட அதாவது அதிவெட்ட ஆஃபீஸ் வந்து இதுதான். 2021ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் கைவிடப்பட்டிருக்கு பாருங்க. 3/3/2021 டேட் போட்டிருக்கீங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா புங்குடுதீவுக்கு போனாங்க. புங்குடுதீவு வேற லெவல் இடம், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இன்றைய பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கோயில்களுக்கு போனாங்க. கோயில் ஒரே ஏரியாக்களை மட்டும் தான் போனாங்க. போனாலே அப்படி லைனுக்கு அப்படி கோயிலாக வந்து கொண்டே இருக்குது. அதான் நீங்களே போய் ஊராக்களே போயிருப்பீங்களா என்று சொல்லி தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா போனாங்க. அப்படி ஒரு இடம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது, பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில், நிறைய கோயில், பெரிய பெரிய கோயில்கள். ஒரு காடு மாதிரி ஒரு இடம் தான். சரியோ வெட்ட வழி அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிடி பிரம்மாண்டமான கோயில். நாங்க ஆக்களே இல்லைன்னா கோயில் மட்டும் பெரிய பிரம்மாண்டமான கோயில். அதோட அங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்தது. அப்படியே 2021ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் பாவனையில இல்லை. அப்படி ஒரு ஸ்கூல் எல்லாம் இருந்தது. மற்ற அப்படி எங்கால வரைக்கும் புங்குடுதீவு ஸ்டார்ட்லேயே வந்து நுழைவாயில் பிள்ளையார் கோயில்னு சொல்கிறேன். அதாவது மடத்து வழி பிள்ளையார் கோயிலில் வந்து தேர் திருவிழா அதுவும் நல்ல ஒரு விமரிசையாக நடந்து கொண்டு வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாம் போடினோம் சொல்லி அதில் இனோன்ஸ் பண்ணி கொண்டு இருந்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன வளமையா தேர் இழுத்த கையோட அன்னதானம் போடினா இவையில் பார்த்தீங்கன்னா பச்சை சாதன பிரதானம் போடுவீனவா. எங்களுக்கு எவ்வளவு நாங்கள் நிற்கிறேன் ஆல்ரெடி இந்த வெயிலுக்கு கலைச்சி விழுந்து நாங்கள் வந்து புங்குடுதீவு கண்ணகியம்மன் கோயிலுக்கு போனாங்க. அங்கே நல்ல சாப்பாடு அன்னதானம் வழங்கினோம். அதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் இப்படி வந்து இப்போ இதில் ஆறுதலாக ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஒரு இன்ட்ரோ கதைக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோஸ்மா அந்த மாடெல்லாம் கலைச்சு நாங்கள் பாருங்க. வீடியோஸ்மா ஆத்தலா இருக்குமா. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நான் வந்து நிற்கிற இடம் வந்து புங்குடுதீவு பெட்ரோல் செட்டில் நிற்கிறேன். நாங்கள் போப்போர் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் போகிறோம் பாருங்க. முன்னுக்கு ரோட் ஒன்று தெரியுது. பெட்ரோல் செட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட் ஒன்று தெரியுது. அந்த ரோட்டெல்லாம் உள்ளே போகிறோம். இதில் பாருங்க நேவி பேர் இது போட்டு நேம் போட்டு ஒன்று போட்டிருக்கீங்கன்னா. அப்படியே இங்கால பார்த்தோம்டா இதில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுடன் நாம் உழவை மீட்போம் உலகை காப்போம் புங்குடுதீவு வாழ் மக்கள். அதாவது புங்குடுதீவில் வந்து சீமானுக்கு நல்ல ஒரு பலத்தை ஆதரவு ஒன்று குடிக்கணும் பாருங்க. குறிக்கட்டும் யாழ்ப்பாணம் பஸ் போகுது பாருங்க. சரி நாங்கள் காணொலி எப்படியே தொடருவோம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வெல்டிங் பட்டறை ஒன்று இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு 4ஆம் பட்டறை கனமட்டையால வேதி அடைச்சிருக்கீங்கன்னா சரியான ஓகே இருக்குண்ணே. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை உண்மையிலேயே அழகான வீடு. சின்ன வீடுன்றான இல்லை வடிவாக இருக்குண்ணே. அப்படி பக்கத்தில் கொஞ்சம் பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. பக்கத்தில் வேறுங்க ஒரு பழைய வீடு ஒன்று. இதில் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. நண்பர்கள் சனசமூக நிலையம் புங்குடுதீவு கொண்டு. இது வந்து முதலாம் வட்டாரம். உள்ள போகணுமா? உள்ள போகணும். இதில் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது. 4ஆம் வட்டாரத்துக்கு இன்னும் பக்கத்தில் போகணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வட்டாரத்தை போய் பார்த்துட்டு வருவோமே. இது புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்துக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க முன்னுக்கு வந்து ஒரு மீன் சந்தை ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு பழைய மீன் சந்தை. பாருங்க வெளியில் வந்து பொச்சு மட்டையெல்லாம் காய போட்டிருக்கணும். பழமையான வீடு. பழமையான வீடு. அம்மாடி உள்ள பாருங்க என்ன கிடக்கண்டு. ஆனா ஒரு சின்ன வீடு தான் அழகான வீடு. இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி நீட்டா எடுத்தா உள்ள வந்து பாருங்க.
பொருதோ போத்தில் கிடக்குது. இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு சேர்த்து வச்சிருக்கீனா? இங்கால இந்த ரூமை பாருங்க. இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இல்லை குப்பையாக தான் கிடக்கு இந்த இடங்கள். நான் பாவனையில் இல்லை தானே. அம்மாடியோ இங்கே பாருங்க போத்தில் என்ன இது இப்படி வச்சு நிரப்பி வச்சிருக்கீங்க. சரி நாங்கள் இந்த வழியால் அடுத்த சந்தைக்கு போவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரே ஒரு திருக்க தான் இருக்குது. என்ன எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து கிலோ 600 1.5 கிலோ ஆகுது. சொல்லாண்டா நீங்கள் எடுக்கிறாண்டா 800 கிலோ 600 என்ன 1.5 கிலோ இருக்குதா பாருங்க. ஏன் பெருசாண்டி வர இல்லையா? ஆ 10 மணியோட சரியா? இது மட்டும் தான் வில்வடாம இருக்கு. 11 மணி மட்டும் விற்கும். என்னடையா இந்த சந்தை 11 மணி மட்டும் விற்கும். ஆனால் மீன் அதால தனம் பற்றி முதல் அந்த வீட்டை வச்சு தான் வித்த நீங்கள் என்ன? அத்தை விட்டேன். இப்போ இங்கே என்ன இது சந்தை போட்டு இருந்தேன் பெருசாக. ஓகே ஓகே. இனிமே இங்கே தான் வியாபாரம் நடக்கும். இங்கே தான் சரி சரி. டெண்டருக்கு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வச்சு மீன் விற்கிறேன்னு சொன்னால் பிரதேச சபையை காசு கட்டணுமா? டெண்டருக்கு எடுத்துருக்கா ஒரு படியன். அவன் கிலோக்கு 40 ரூபா வாங்கலாம், 50 ரூபா வாங்கலாம் கிலோ. கடை மாதிரி. சரி என்ன ஐயா? ஓகே. இவர் யாரு? கொஞ்சம் பேசுமா இருக்கிற காலம். இவர் வந்து பெரிய வையாபுரி. வையாபுரி. இவர் என் மச்சான் தான். உங்களோட மச்சானா? எங்கள் அக்கான புருஷன். ஓகே ஓகே. வையாபுரியை பாருங்க. வையாபுரி திருக்கி எடுத்து வையாபுரி. இப்ப கிளப்பி கொண்டு வலிக்கிறார். இங்க வாங்க. இங்க ஓடுறீங்க. இப்ப இவரே வீடியோ பார்த்து டிடி வந்து அந்த ஐயா ரெடி கொண்டிருக்கார். மனுஷி பார்த்தா மனுஷியாக்கள் புள்ளியாக்கள் பார்த்தினமோ பறிச்சு தொழிலுக்கு போகாம தொழிலுக்கு போயிட்டு வந்து இஞ்சி வேணா சந்தையில் அவங்க இருக்காங்க அடிக்க சந்தையில் குடிச்சு கொண்டு அடி உங்களோட அக்காவுக்கு சரியான பயம். பயமா? உங்களோட அக்காவுக்கு சரியான பயம். அந்த பயத்துல நான் ஓப்பு. உங்களோட அக்காவை கட்டிருக்கு. உங்களோட அக்கா தான் முடிச்சேன். வீடியோனோட பயம் தானே நாளைக்கு. பயம் பயத்துல ஓடுறேன். ரெண்டு காய்ச்சி கொண்டு வந்தீங்களா அவ்வளோ நேரம்? இனி என்ன பொழுதுபோக்கு என்ன? வயசு ஒரு காலங்களில் நிலட்ட வேண்டியதான் என்ன? டிவியெல்லாம் பார்க்குறதோ ஐயா? என்ன நிகழ்ச்சியில் பார்ப்பீங்க? இங்க சீமாண்ட ஆதரவாக கூட என்ன அதுல இது சரி சரியா. ஓகே அண்ணா பாய் பாய் டாடா. ஓகே. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி குளம் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த வீட்டை பாருங்க. கடை தொகுதி இருக்குது. இது வந்து பழைய கடை தொகுதி ஒன்று இருக்குது பாருங்க. பழைய கடை ஒன்று இருக்குது. அப்படி இங்கே ஒரு அக்கா வந்து தேங்காய் வச்சு கொண்டு இருக்கா பாருங்க. ஆடுகள் எல்லாம் வளர்க்குறேன். இதுக்குள்ள வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே இதில் இந்த இடப்பக்கம் வெலப்பக்கம் சரியா வெலப்பக்கம் அருள்மிகு கொம்மாப்பட்டி பிள்ளையார் கோயில். அருள்மிகு கொம்மாப்பட்டி பிள்ளையார் கோயில். வாங்க அந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே போகிற வழியில் பாருங்க ஸ்கூல் மாதிரி ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று வருகுது. இது வந்து பள்ளிக்கூடம் தான். நீங்கள் பாருங்க இது வந்து கைவிடப்பட்ட பள்ளிக்கூடம் ஒன்று. இருப்பட்டி ஆமிதாக்கா வித்தியாலயம் புங்குடுதீவு. புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது பாருங்க. இருப்பட்டி ஆமிதாக்கா வித்தியாலயம் புங்குடுதீவு.
இந்த ஸ்கூல் வந்து இப்போ ஆடு மாடு தான் வளருது போல். இங்கே பாருங்க ஃபுல்லாகவே மாட்டுச்சாணமாக இருக்குது. இதில் வந்து சிங்கள எழுத்துக்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த பிளாக் போர்டில். ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் கைவிடப்பட்டிருக்கு பாருங்கள். 3/3/2021 டேட் போட்டிருக்கீனா. ஸோ இது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் கைவிடப்பட்டு கிடக்குது. அதோட வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறார்கள் வந்து என்ன செய்கிறீங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் அழி கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அழிக்கவில்லை. இந்த டிலோஜன் என்ற ஒரு ஆண்டு பேர் எழுதி கிடக்கு. இதில் வந்து டேட் போட்டுக்கிறாக்கு 10ஆம் மாதம் 1991 போட்டுக்கிறாக்குது. இது என்னென்று தெரிச்சு இல்லை. அங்கேயும் ஒரு கட்டுற மாதிரி கதையும் போய் பார்ப்போம். இங்காலையும் பாருங்க, இதுக்கே ஒரு வகுப்பறை ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு வகுப்பறை தான். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். பிளாக் போர்டில் யாரோ இதயம் போட்டு விளையாடி இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், அந்த ஸ்கூலில் வந்து மொத்த மாணவர் வந்து 15 இருந்திருக்கணும் பாருங்கள். அதில் வரவு வந்து 9. என்னது இது? வரவு வந்து 7.9. ஸோ 10க்கு 7.9 இல்லை 79 தெரியல. இல்லை, மொத்த மாணவர் வந்து 15 தான். அப்படியே இது வந்து ஆண்டு 4, அதாவது 4ஆம் ஆண்டு வகுப்பறை. இது வந்து அதிவட்ட ரூம், அதாவது அதிவட்ட ஆஃபீஸ் வந்து இதுதான். இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் பால் ஸ்டேடியம் ஒன்று இருந்திருக்கு போல். சும்மா சின்ன ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். அந்த பால் போடுற ஸ்டாண்ட் மட்டும் இருக்குது. ஃபுல்லாகவே என்னென்னு சொல்கிறது, அழிவடைகிற நிலையில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது பாருங்க. இது வந்து ஆண்டு 5. இந்த ஸ்கூல் 5ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கு போல், கொலசிப் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் 2021ஆம் ஆண்டு கைவிட்டு வேண்டாம். அதில் போட்டில் பார்த்தோன்னா 2021 போட்டிருந்தவையல். ஸோ 2021க்கு அப்புறம் இந்த ஸ்கூல் நடைமுறை இல்லை. பாடசாலைக்கு முன்னுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கு ஒன்று போகுது, அதாவது ஒரு பாதை ஒன்று போகுது. இந்த பாதைக்குள்ள வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி வாங்க அந்த கோயிலை போய் பார்த்து கொண்டு வருவோம். வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இது என்ன எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது? இதுக்குள்ள ஒரு கோயில், எவ்வளோ பெரிய கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களோ. எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க அப்படி ஒரு கோயில் அது இங்கே இருக்குமெண்டு. இதான் வந்து அந்த கொம்மாப்பட்டி பிள்ளையார் கோயில் போல். வாங்க போய் பார்த்து கொண்டு வரலாம். இந்த பிள்ளையார் போகிறதுக்கு முதல் இதில் வந்து ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் போவோம். இதான் அந்த கோயில். கதவை சும்மா தான் சாத்தி இருக்குது. இதில் வந்து அம்மன் சிலை இருக்குது பாருங்க. காலையில் வந்து பூஜை செஞ்சுருக்கலாம், பூவெல்லாம் வச்சுருக்குது. நல்ல குளிர்மையாக தான் இருக்குது இந்த இடமே. இது வந்து ஒரு ருண்டியல் இருக்குது பாருங்க. ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே. ஆலமரத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டயருக்கு நடுவால் வளர்ந்துருக்கு பாருங்கள்.
நீங்கள் இந்த மரத்தை நட்டு போட்டு மேலே டயரை வச்சுருக்கிறீங்க, அது வளர வளர அந்த டயரை சுற்றி வளர்ந்துட்டு பாருங்க. அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேணி ஒன்று இருக்குது பாருங்க. அந்த கேணியை போய் பார்ப்போம். இதான் வந்து கோயில் தீர்த்த கேணி. இது வந்து கோயில் தேர்முட்டி பாருங்க. இது வந்து அம்மன் கோயில்னு நினைக்கிறேன் பாருங்க. முன்னுக்கு வந்து அம்மன் சிலை தான் இருக்குது. வாங்க உள்ள பார்த்து கொண்டு வருவோம். இந்த கோயிலுன்ற பேர் வந்து அருள்மிகு ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோயில். இது வந்து அம்மன் கோயில். நான் நினச்சேன் அந்த பிள்ளையார் கோயில் தான் இதுக்கு இருக்குன்னு பார்த்தேன். இது வந்து அம்மன் கோயில். சரி வாங்க போய் கோயிலுக்குள்ளே பார்த்து கொண்டு வருவோம். இந்த கோயில் உள்வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆரம்ப மூலம் இதான். இந்த மரத்துக்கு இல்லையா? இதெல்லாம் இப்போ கம்மாடி ஒன்று இருந்து அதில் இருந்தோம் 4. ஓகே ஓகே. முந்தி இதுல பாத்தீங்கன்னா கம்மாளி ஒன்று இருந்தால் பிறகு பாத்தீங்கன்னா கம்மாளின்னா என்ன அந்த வெள்ளியும் இரும்பு பட்டறை இருந்தது. பிறகு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆலயமாகவே வந்துட்டு அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து வேள்வியெல்லாம் நடக்குது. ஆடு வெட்டுறது எல்லாம் நடக்குது தானே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கோயிலையும் நடந்திருக்குது. இப்போ இந்த பிற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா புது ஆக்கள் வரைக்குள்ள வேண்டாம் சரி பாவம் பாப்பின்னு தானே அவையில் பார்த்தீங்கன்னா தடை செய்யுது வேணாம்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா ஆகம முறைப்படி இங்க பூசைகள் நடந்து கொண்டிருக்குது. என்ன இதில் வந்து பிள்ளையார் வீட்டு இருக்கார். இங்கே பாருங்க. இதில் அந்த சூரியனுக்கு வந்து புளித்தலை ஓட்டிருக்கினா பாருங்க. சூரியன் தலையில எல்லாம் கீழே இருக்குது பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க ஊறிப்பட்ட வாகனங்கள் இருக்குது பாருங்க. இதில் அங்கே எத்தனை திருவிழா நடக்கிறாங்க? 10 திருவிழா. ஆனால் வாகனம் எக்கச்சக்கமாக இருக்குது. கோயிலில் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கா. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உப்பு தண்ணியாக. இந்த இடத்துல மட்டும்தானே நல்ல தண்ணி வருதுதான். இதான் வந்து கிணறு. உள்ளே வந்து பிறகு அம்மன் வீட்டு இருக்கிறா. கோயிலுக்குள்ள நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது. வெளியில் வேறு தானே வெக்க கடுமையாக அடிக்குது. கோயில் வளாகத்திலே பார்த்தீங்கன்னா அம்பாள் அமுதமன்ற ஒரு அன்னதான மண்டபம் ஒன்று இருக்குது. அதை விட இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆலமரம் அரச மரம் சேர்ந்து கொஞ்சம் நல்ல என்னென்னு சொல்கிறது இந்த வெக்கைக்கு இதில் வந்து இருக்க நல்லா இருக்கும். நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது இந்த இடமே. இதில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு கல்லொன்று வச்சிருக்கேன் பாருங்க. இதில் இருந்தவன்டா அப்படியே சொர்க்கமாக இருக்கும். நல்ல காற்றும் வருது. கொஞ்சம் இருப்போம். ஆமாம் இருந்தாச்சு. இவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டு திரிகிறார். இவருக்கு மாடுண்டா விருப்பம். ஸோ மாட்டை கண்டவுடனே வேறுங்க மாட்டை தேடி ஓடுறார். இங்கே இங்கே நிற்கிறார். இங்கால பார்த்தீங்கன்னா ஏகாம்பரம் முத்தம்மா ஞாபகார்த்த தாகசாந்தி நிலையம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கம் ஒன்று இருக்குது.
அதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிறுவர் பாடசாலை இருக்குது, அது முன்பள்ளி ஒன்று இருக்குது. சரி நாங்கள் போய் முன்பள்ளியை கிட்ட போய் பார்த்து கொண்டு வருவோம். இந்த முன்பள்ளின்ற பேர் வந்து சிவலைப்பட்டி முன்பள்ளி, புங்குடுதீவு, 4ஆம் வட்டாரம். இதான் வந்து அந்த முன்பள்ளி. இங்காலையும் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. சரி வாங்க நாங்கள் அந்த பாடசாலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். வந்தோம்டா புங்குடுதீவு சேர் துரை சிங்கம் வித்தியாலயம் இருக்குது. சரியான வெயில் இருக்குது. எனக்கு தான் வந்து இந்த ஸ்கூல் உங்களுக்கு மேலே காட்டுறேன். தான் வந்து ஸ்கூலுண்ட உள்பக்கம். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். மீண்டும் அந்த கைவிடப்பட்ட பாடசாலைக்கு முன்னால் வந்துட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வந்துட்டோம். நாங்கள் அதை திரும்பி போகிறோம். அப்படி இங்கால பாருங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. இங்கேயும் மேல் மாடி வீடு இருக்கா அப்படி என்று யோசிக்க வச்சு விட்டார்கள். வைகுந்தபுரம் என்று போட்டிருக்கேன் அந்த வீட்டுக்கு. இப்படி இதால் வந்து ஒரு கோயில் ஒன்று போகுது. நாங்கள் வந்த கோயில் இதுதான். நாங்கள் அந்த வெளியில் வந்து ஒரு நுழைவாயில் போட்டிருந்தோம் தெரியுமா, ஒரு கோயிலோட பேரோட. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருப்புட்டி செனசமோ நிலையம்ன்ற ஒரு வளாகம் இருக்குது. இது வந்து 4ஆம் வட்டாரம். இது வந்து கட்டப்பட்ட ஆண்டு வந்து 4/2/1950. அப்படியே இது ஒரு புளிய மரம் இருக்குது பாருங்கள். புளிய மரத்துக்கு கீழே கட்டு கட்டி இருக்கணும் ஆக்கள் இருந்து இழைப்படுறதுக்கு. ஆனால் புளிய மரத்துக்கு கீழே வந்து இப்படியெல்லாம் செய்யாதுங்க. என்னென்னா புளிய மரம் வந்து கார்பன் ஆக்சைடை வெளியிடுற ஒரு மரம். இதில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து தலை சுத்து மயக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க நாங்கள் இந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். தான் வந்து அந்த பிள்ளையார் கோயில். புங்குடுதீவு மேற்கு இருப்புட்டி கொம்மாப்பட்டி மூத்த நாயனர் குளம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம். இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றம் வந்து 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை வந்து கொடியேறி இருக்குது. அதாவது இந்த மாதம் கொடியேறி இந்த மாதம் 14ஆம் தேதி 4/2026 அதாவது வருஷப்பிறப்பண்டு வந்து தேர் திருவிழா நடந்திருக்குது. தீர்த்த திருவிழா 15ஆம் தேதி நடைபெற்றிருக்குது. இதான் வந்து கோயில் உள்ள கோயில். அது பெரிய ஆமை போட்டு பூட்டியிருக்கணும். இது வந்து கோயில் நூல் பக்கம் கொடி மரம் தெரியுது. புங்குடுதீவு மேற்கு இருப்பட்டி கொம்மாம்பட்டி மூத்த நயினார் குளம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி. அப்படியே எங்கால பாருங்க தேர் முட்டி இருக்குது. முன்னுக்கு கேணி ஒன்று இருக்குது பாருங்க. கேணியை போய் காட்டுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களை சப்பரம் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே கேணியை போய் பார்ப்போம். இதான் வந்து கோயில் தீர்த்தக்கேணி. கொக்கொண்டு வரக்குது, மீன் பிடிச்சி கொண்டு போகுது போல். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இதால் வந்து ஒரு பாதை ஒன்று போகுது. போய்க்க நாங்கள் இந்த பாதையால் போவோம். பார்த்தீங்களா கோயிலை? இது கொம்மாப்பட்டி வைரவர் ஆலயம் இதில் போட்டிருக்கேன் பாருங்க. இது புங்குடுதீவு 5ஆம் வட்டாரத்துக்குள்ளே வருது. நாங்கள் அந்த 5ஆம் வட்டாரத்துக்கு வந்துட்டோம்.
ஸோ இதோட விட்டுட்டு நாங்கள் 4ஆம் பட்டணத்துக்கு போக போகிறோம். இதான் வந்து அந்த வைரவர் கோயில். இப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பைப் ஒன்று இருக்குது, குடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து அன்னதான மண்டபம் இருக்குது. உபயம் மேற்கண்டு சண்முக வடிவேல். தண்ணி வருதாண்டு பார்ப்போம். முதல் தண்ணி வேற இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிக்கலாம்னு தான் வந்தனால தண்ணியும் வேற இல்லை. இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. பிள்ளையார் கோயிலுக்கு முன் ரோட்டாலேயே வந்த நாள் வந்த வழியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று வந்தது. சரியான வெயிலால் வந்து தண்ணி விடையாக இருந்தது. இதில் வந்து ஒரு பைப் ஒன்று இருந்தது, டேங்க் ஒன்று இருந்தது. அதுதான் இப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள். இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க. உள்ளே வந்து பாருங்க ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பேர் இருக்குது பாருங்க. அனுமர் கோயிலை என வழங்கும் ஆஞ்சநேயர். புங்குடுது மேற்கு 4ஆம் வட்டாரம் அனுமர் கோயில் என வழங்கும் ஆஞ்சநேயர். இந்த கோயிலின் பேரை பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. இந்த கோயிலுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அதையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க, அப்போது நாங்கள் பார்த்த கோயில் வந்து இங்கேருந்து பார்க்க தெரியுது, அந்த பிள்ளையார் கோயில். பாருங்க, முன்னுக்கு வந்து ஒரு அம்மிக்கல் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க இந்த கோயிலுக்கு முன்னாலேயே. இது வந்து உள்ளே வந்து 3 சாமின்ற இது வச்சுருக்கேன் பாருங்க சிலை. சரி வாங்க உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். சாமிக்கு பரவாயில்ல ஒரு கல் ஒன்று வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில். அப்படி இதில் வந்து வைரவர் சூலம் இருக்குது. இங்கால பாருங்க நாகதம்பராண்டு சிலை இருக்குது. இது வந்து கோயிலின் பேர் வந்து ஒரு இடம் குறிக்கப்படையில்லை. திரும்பவும் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த கொம்மாப்பட்டி என்ற ஊரை தாண்டி வழியில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது பாருங்க, கைவிட்ட நிலைமையில் கிடக்குது. இப்படி பார்த்து கொண்டு போவோம் நாங்கள். இந்த வீடுகள் எல்லாம் கட்டி கூட முடிக்கணும். இதில் இடங்கள் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. எங்கால பாருங்க ஊருப்பட்ட மாடு ஓடிக்கொண்டு போகுது பாருங்க. ரோட்டை கடந்து என்ன வேகம் ஓடுதுன்னு பாருங்க. என்ன அடுத்த ரோட்டுக்கு பார்க்குறீங்களோ பார்த்து முள்ளுகள் இருந்தாலும் இந்த மாட்டை கலைக்கிறீங்களோ எல்லாம் திரும்பி எங்களை பார்க்குது. ஒரு ரோட்டத்தை பார்த்ததோ இப்படி பயந்தோடு. வந்து சரியான சனமாக இருந்தது இந்த இடம். இன்றைக்கு வந்து இந்த கோவிலை தேர், அதாவது உங்களுடைய மடத்தவள்ளி பிள்ளையார் கோவிலில் வந்து இன்றைக்கு தேர் திருவிழா நடைபெறுது. ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் தேவஸ்தானம், புங்குடுதீவு மடத்தவள்ளி.
ஆகவே நீங்கள் நீரை இப்பொழுது நிறைவாக தெரிவிக்க வேண்டும். அதிகாரிகள் கொஞ்சம் முரண்டிருக்க வேண்டும். ஆகவே மிக சிறப்பாக அற்புதமாக பெருமானுடைய பேர் வருகிறது, இருப்பை நோக்கி வருகிறது. தூரத்திலே சென்று நீரை எடுத்து வந்திருக்கிறார்கள். மெதுவாக வரட்டும். அரோகரா 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 அவன் திருப்படாதேங்கோ. அரோகரா அரோகரா இருப்புக்கு வருகிற பொழுது மெதுவாக வரட்டும். வைத்துக் கொள்ளுங்கள். அங்கப்பிரதத்திலே செய்கிற அடியாருக்கு நீர் வைத்துக் கொள்ளுங்கள். அடியனுக்கு செல்பவர்கள் இந்த நிலத்திலே குழுமையான தேசத்திலே நீங்கள் வர வேண்டும். ஆகவே தேரை அழகாக நாங்கள் இருப்புக்கு கொண்டு வர வேண்டும். அவசரப்படக்கூடாது. ஆமாம், அழகாக அற்புதமாக நீர் தாங்கி மூலம் நீர் பிரிக்கப்படுகிறது. ஆமாம், மிக சிறப்பாக அற்புதமான காட்சி. அழகா பலவக்காவடியை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அற்புதமான காட்சி, அற்புதமான காட்சி. இருப்புக்கு வருகிற குறிக்காட்சி அழகான தரிசனமாக அமையும். அற்புதமாக அந்த பரமக்காவடி தேர்முட்டியை சுற்றி வருவார். அருகரா தேர் இருப்புக்கு வந்திருக்கிறது. அருகரா அழகான தரிசனம், அற்புதமான காட்சி. அடியோர்கள் எல்லோரும் வடம் பற்றி இருக்க எங்களுடைய வீரகத்தி விநாயகப் பெருமானுடைய திருவருள் நிறைந்த நல்ல அருள் எம்பெருமான் அள்ளி பெறுகின்றாள் அல்லவா? இந்த எம்பெருமானுடைய திருவருள் நிறைந்த நல்ல புனித இடத்திலே அருள்வாரி இருக்கின்ற வீரகத்தி விநாயகப் பெருமான் அல்லவா? பார்க்க முடவந்தும் நீக்கமர நிறைந்திருந்து நேடிய அருள் சுரக்குகின்ற மடைத்து வெளியிலே அமர்ந்திருக்கின்ற வீரகத்தி விநாயகப் பெருமானுக்கு அரோகரா. 28/4/2026 மாலை 4 மணிக்கு வீரகத்தி விநாயகப் பெருமானுடைய மண்டபத்திலே